ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தையும் வாழ்க்கையும் 27வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இந்த மாதத்திலே 18ஆம் தேதி நமக்கு சாம்பல் புதன்கிழமையாய் நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆஷ் வெனஸ்டேயாய். அதை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த முறைமைகள் எல்லாம் கையீடுகள் அல்லது இந்த நாள் நியமிக்கப்பட்டதுக்கு ஒரு சில நோக்கங்கள் உண்டு. ஆஷ் வெனஸ்டே அப்படின்றது துளிர்க்கிற காலம் தொடங்குகிறது என்று அர்த்தம். புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய காலம் என்று சொல்லப்படுகிறது, துளிர் விடுகிற காலம் என்று சொல்லப்படுகிறது. இதுல முக்கியமாய் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த நாளிலே நம்ம தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல சாம்பலிலே அமர்ந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக தங்களை தாழ்த்தினதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உணர்வடைவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தான் காட்டிக் கொடுக்க போற காரியத்தை சீஷர்களுக்கு அறிவிப்பதற்கு முன்பாக இருந்ததுதான் இந்த 40 நாட்களை குறித்து பார்க்கிறோம். அநேக சபைகளில சிறப்பு செய்தியாளர்களை அழைத்து வெள்ளி சனி ஞாயிறு கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இன்னொரு சில சபைகள்ல தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எதற்காகனா, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும், துளிர வேண்டும், இன்னும் விட வேண்டிய பாவங்களை உணர்ந்தவர்களாய் அதை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒழுங்குகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆஷ் வெனஸ்டே செய்திக்காக நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அழகா ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், தேவன் அவரை பின்பற்றணும்னு சொல்லி விரும்புகிறாருங்க. நாட் கம்பல்ஷன், இட்ஸ் ஆப்ஷன். விரும்பினால், யார இயேசுவை பின்பற்ற விரும்பினா இஸ் கிவிங் ஆப்ஷன் டு அஸ். பண்ணாம போ, அதை பற்றி இல்ல. பண்ண விரும்பினா என்ன செய்யணும்? அதாங்க துளிர் விடுகிற காலம். தேவன் நம்மளை புதுப்பிக்கிற காலமா இருக்க வேண்டும். உம்மை பின்பற்ற விரும்புற ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு வாகனம் இருக்குது, அதை பீரியாடிக்கல் சர்வீஸ் பண்ணும். ஒரு கார் இருக்குன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஆயில் மாத்தணும், ஃபில்டர் மாத்தணும், இந்த மாதிரி கியர் ஆயில் மாத்தணும், பிரேக் ஆயில் மாத்தணும், இப்படி எல்லாமே இருக்கிறது பாத்தீங்களா, ஒரு மெயின்டெனன்ஸ். அதை தாங்க அந்த துளிர் விடுற காலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். எப்படி 10,000 கிலோமீட்டருக்கு மாற்றப்படுகிறதோ அதே போல வருடம் இந்த ஆஷ் வெனஸ்டே வரும். நம்ம அந்த நேரத்துல நம்மை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப இதுல சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? அவரை பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம், ஆனா இன்னும் நெருங்கி வரணும் அப்படின்றப்ப ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். 3 எஸ்ஐ இந்த நாள்ல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆப்ஷன். நான் சொன்னேன், பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லுது. இதுல சொல்லும் பொழுது அந்த வசனத்தை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவைன்னா அதுல என்னெல்லாம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரும் நாட்கள்ல இந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த சிலுவை தியானத்தை தான் நம்ம பண்ண போறோம். தொடர்ந்து பார்க்கலாம். தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா வெறுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல்ல நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் 3 எஸ் சொன்னேன். முதலாவது எஸ் என்னன்னா, சிட் வித் காட். தேவ பிரசன்னத்துல தங்கி இருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 27வது அதிகாரம் 14வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரர் அழகா சொல்லுகிறார். நம்ம இருதயம் ஸ்திரப்படணுங்க. இருதயம் ஸ்திரப்படணும், ஸ்ட்ராங் ஆகணும். இதுல தேவனுடைய வார்த்தையில அதிகாலையில தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை, அவருடைய எண்ணங்களை, அவர்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம உள்ளத்திலே தேவன் பதிப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த தவசு காலத்துல நம்ம செய்ய வேண்டிய துளிர் விடுகிற வேண்டிய காரியம் இருக்கிறதுனால நம்மளோடு கூட ஒரு சில நடைமுறை வார்த்தைகளை தேவன் நம்ம இருதயத்துல வைக்க முடியும். எப்ப தேவ சமூகத்துல காத்திருந்து அவர் வசனத்தை தியானிக்கும் பொழுது அதை செய்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா அதாங்க பார்க்கணும். முதலாவது காரியம், தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். We have to spend time, lot of time with these days with God. அதுதாங்க ரொம்ப முக்கியம்.
இந்த நாட்களில தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல கூட நேரம் செலவழிக்க வேண்டும். அதான் நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருப்பதாகும். அதை செய்கிறவர்களாய் பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா சீக், SEEK, சீக் அப்படின்னு சொல்லும் பொழுது தேட வேண்டும். எதை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும்ங்க. கொலோசையர் 3:1-2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதுல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, மேலானவைகளை தேட வேண்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும். எதை சீக் பண்ண வேண்டும் என்றால் மேலானவைகளை. எது மேலானவைகள் என்று பார்ப்போமானால், தேவன் வேதத்துல சொல்லி இருக்கிற மகத்துவங்களை நாம் நாடுகிறவர்களா இருக்கிறோமா, அதை தேடுகிறவர்களா இருக்கிறோமா, அல்லது அதை நாடி அதை கை கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை. லூக்கா 13:6-9 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சைத் தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இதுல பாருங்களேன், அழகா தேவன் சொல்லுகிறாருங்க. இதுல எப்படின்னா ஒரு ஓமை மூலமாக தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் எதை நாட வேண்டும், எதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று. ஒரு திராட்சை தோட்டத்தின் மத்தியிலே ஒரு அத்தி மரம் 3 வருஷமா இருக்குதுங்க. அதுல எஜமான் வந்து வேலைக்காரன் இடத்துல கேட்கிறார், 3 வருஷமா இருக்குது, இந்த அத்தி மரத்துல கனி இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இது ஏன் இடத்த வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்குது, இதை வெட்டி போடு அப்படின்னு சொல்ற நேரத்துல அந்த தோட்டக்காரன் அந்த எஜமான இடத்துல சொல்றதுதான் நம்ம இங்க ஓமையா தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு, அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, ஐயா, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் வெட்டி கொத்தி எரு போடுகிறேன், அது பின்பாக கனி கொடுக்கும், கொடுக்காவிட்டா வெட்டிடுறேன் அப்படின்றத சொல்லுகிறார். இதுதாங்க அந்த தவச காலத்துல தேவன் பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இந்த தவசு காலத்துக்குள்ள இந்த பிள்ளையை நான் கொத்தி எரு போட்டு உரம் வைத்து இதை கனி தருகிற மரமாய் மாற்றுவேன் என்பதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதாங்க மேலானவைகள். அப்ப கனி தருகிற வாழ்க்கை வாழணும். ஆவின் கனி நம்ம வாழ்க்கையில வெளிரங்கம் ஆக வேண்டும். அதுதான் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா, ஆவின் கனி நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறார் கர்த்தர். அதை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வது காரியம் பாத்தீங்கன்னா, முதல் காரியம் சொன்னேன், சிட் வித் காட்ஸ் பிரசன்ஸ். 2வது தேவனை மேலானவைகளை தேட வேண்டும். 3வது பாத்தீங்கன்னா ஷோ, எதை காட்ட வேண்டும், நம் வாழ்வு எதை வெளிப்படுத்த வேண்டும், பேச்சு எதை வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவின் செயல்பாடுகள் என்னிடத்திலும் காணப்பட வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் பிள்ளை என்பதை பகிரங்கமாய் புரிந்து கொள்கிற வண்ணம் என் பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய ஈடுபாடுகள் இருக்க வேண்டும். 1 யோவான் 2:6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் நடந்தபடினா, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், அநேகருக்கு போதித்தார், வியாதிப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். எப்படிங்க நடக்கும் இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய விசுவாசத்தினாலே இதெல்லாம் நடக்கும். அல்லது தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நம்ம சந்திக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா, நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டுங்க. நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோம். அவர் நடந்தபடி நடக்க வேண்டுமாண்டா, அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். முதலாவது தாழ்மையுடைய கீழ்ப்படிதல். அவர் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படுவதை காட்டிலும் தன்னைத்தானே சிலுவையில் தாழ்த்தினார். அதை காட்டிலும் மேலானது ஒண்ணு இல்லை. அவர் நடந்தபடி நடக்கணும்னா, நான் தாழ்மையை பிரதிபலிக்கிறவனாய், தாழ்மையை அபியாசிக்கிறவனாய், தாழ்மையை கடைபிடிக்கிறவனாய் நான் காணப்படுகிறேனா, என்னுடைய சுயம் சிலுவையிலே சாக வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம்.
அவர் நடந்தபடி நடக்கிறேன்னா என்னுடைய சுயம் சிலுவையில செத்துருச்சுன்னா நான் அவருக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பித்து விடுவேன். நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோமா? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? முதலாவது தெய்வ சமூகத்துல காத்திருக்க வேண்டும், சிட். இரண்டாவது மேலானவைகளை தேட வேண்டும், சீக். மூணாவது அவர் நடந்தபடி நாம நடக்க வேண்டும். எப்படி இருக்கோங்க? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? கர்த்தரிடத்துல கேட்கலாமா? தெய்வ சமூகத்துல காத்திருக்கலாம். இந்த தவச காலத்துல நம்ம துளிர்க்கப்படணுங்க. இலை உதிர்ந்து எப்படி புது இலைகள் முளைக்கிறதோ அதே போல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் துளிர்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்க்க வேண்டும். கர்த்தர்ட்ட கேட்கலாமா? ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மிஸ்தாத்திருக்கிறோம். நாங்க தியானித்த இந்த 3 காரியங்கள் ஆண்டவரே, உமது சமூகத்துல காத்திருப்பதும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை தேடவும் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல நீர் வாழ்ந்த வாழ்க்கையை எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டுதல் செய்யறோம். எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க. இந்த தவரசு காலத்துல துளிர் விடுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்யறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுடைய ஆலோசனைக்கு தேவையானால் இந்த போன் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.